கைபு என்பது மஸ்தராய் இருக்கும். உசிஃபபிஹி அந்த மஸ்தரை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது முபாலகாவுக்கா வேண்டி. எப்பா ஜெயிதுன் எழுதுறதுக்கு என்ன ஆதிலுன்னு சொல்லணும், அப்படிதானே? ஜெயிதுன் ஆதிலு அல்லது ஜெயிதுனில் ஆதிலு. ஆனா ஜெயிதுனில் அதுலுங்குவாங்க. ஏன்? அது முபாலகாவுக்கா வேண்டி. ஜெயிதுனில் ஆலிமுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜெயிதுனில் இல்முன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? மஸ்தரை வசிப்பை கொண்டு வர இடத்துல மஸ்தரை கொண்டு வந்தா அது முபாலகாவுடைய அர்த்தம் கிடைக்கும், அப்படிதானே? காப யகீபு கைபுங்கிறது மஸ்தரு, விளங்குறதுக்கு என்ன? ஆனாலும் அதுக்கு வசிப்புடைய அர்த்தம் தான். யூமினூன பில் கைபி என்றால் பில் அஷியாயில் காயிபத்தி மறைவான விஷயங்களை எல்லாம் நம்புவார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அப்படி மேல கொண்டு ஜாயின் பண்ணும். கைபி என்றால் பில் அஷியாயில் காயிபத்தி மறைவான விஷயங்களை எல்லாம் நம்புவார்கள், காயிபத்துடைய அர்த்தம். ரைட்டா? முபாலகாவுக்காக வேண்டி இந்த மஸ்தர் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட்டா? பார்த்து வைக்கிறது ஏன் படிக்கிறது விளங்குதா? கைபு என்பது மஸ்தருன், அது மஸ்தராய் இருக்கும். உசிவபிகி அதை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது முபாலகாவுக்காக வேண்டி. விளங்குதா? அப்ப யூமினூன பில் கைபி என்றால் பில் அஷியாயில் காயிபத்தி மறைவான விஷயங்களை எல்லாம் அவர்கள் நம்புவார்கள். வசுவுடைய அர்த்தம் இருக்கு. ரைட்டுங்களா? முபாலகாவுக்காண்டி மஸ்தரை கொண்டு வந்தாச்சு. எது மாதிரி ஷஹாதத்தி ஃபி கௌலி தஆலா ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி. ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே ஷஹாதத்தி என்பதை போல ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி என்ன அர்த்தம்? ஆலிமு ராத்துல் கைபத்தி. எப்பா ஆலிமு ராத்தில் கைபத்தி மறைவான விஷயங்களை எல்லாம் நம்புவார்கள், விளங்குவான். ஷஹாதத்தி என்ன அர்த்தம்? ராத்து ஷஹாதத்தி நிதர்சனமான விஷயங்களையும் விளங்குவான். நிதர்சனமான விஷயங்களையும் விளங்குவான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மறைவான், அவனுக்கு மறைவுன்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவனுக்கு நிதர்சனம் தான். நம்மளை கவனிச்சு சில விஷயங்கள் மறைவு. நமக்கு அதாவது ஜாதிகள் செஞ்சாலும் தான் யாருக்கு தெரியும்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும். இப்போ ஷஹாதத்துங்கிறது என்ன இருக்குது? அது மஸ்தரு. அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? ராத்து ஷஹாதத்துன்னு அர்த்தம் வைக்கிறோம். எடுத்துனப்பா ஆலிமுல் கைபி வ ஷஹாதான்னா என்ன அர்த்தம்? ஆலிமு ராத்தில் கைபி மறைவான விஷயங்களை விளங்கக்கூடிய ராத்தி ஷஹாதத்தி என்ன இருக்குது? நிதர்சனமான விஷயங்களை விளங்கக்கூடிய அர்த்தம். ரைட்டா? அப்ப மஸ்தரா இருந்தாலும் ஷஹாதத்துக்கு ராத்து ஷஹாதத் ராத்துல் கைபுன்னு அர்த்தம். விளங்குதா? அதான் பில் அஷியாயில் காயிபத்திங்கிறோம். மறைவான விஷயங்களை விளங்கக்கூடிய மறைவான விஷயங்களையும் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அரபியர்கள் சரி முடிஞ்சு போச்சா? அப்ப கைபுங்கிறது மஸ்தரு, காப யகீபு கைபு. ஆனா அதுக்கு வஸ்புடைய அர்த்தம்னு சொல்லிட்டோம். ரைட்டா? முபாலகாவுக்காக சரி. கைபுன்னா என்னங்க? அரபியர்கள் துசம்மில் முத்துமையின்ன எல்லாரும் பூமியில் தாழ்வான பகுதிக்கும் ஹம்சத்தல்லத்தி தலில் குல்லியத்தை மேட்டு பகுதிக்கு அடுத்து இருக்கிற பகுதிக்கும் கைபன் கைப் என்று சொல்வார்கள். எப்பா தாழ்வான பகுதி அது என்ன கிடக்குன்னு தெரியாதுல்ல. மேட்டு பகுதிக்கு தானப்பா தெரியும். இப்ப அங்கன என்ன கிடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, தாழ்வா இருக்கு, விளங்குதா? இங்கன கிடக்குறது நம்மளுக்கு தெரியும், மேட்டு பகுதியில. தாழ்வு பகுதியில் கிடக்குறது தெரியாது. அவைய தாழ்வு பகுதிக்கும் கைபுன்னு சொல்லுவாங்க. மேட்டு பகுதியை அடுத்து இருக்கக்கூடியது இருக்கும். இப்படி மேட்டு பகுதி குல்லியத்துல மேட்டு பகுதிக்கு அடுத்து இருக்குல்ல, அது தெரியாதுல்ல நம்மளுக்கு. சில ஏத்தமா இருக்கும்பா, அதுக்கு அடுத்து கீழே அங்க போய் இறங்கி பார்த்தா தெரியும், அப்படிதானே? மேட்டு பகுதிக்கு அடுத்து இருக்க பகுதிக்கும் கைபுன்னு சொல்லுவாங்க. தாழ்வு பகுதிக்கும் கீழே போட்டிருக்காங்க பாரு, முன்ஹபிலான்னு போட்டிருக்கா முத்துமையின்னாவுக்கு. முன்ஹபிலான தாழ்வு பகுதின்னு அர்த்தம். அரபியர்கள் துசம்மி அல் முத்துமையின்ன கீழே போட்டிருப்பாரு முன்ஹபில்னு. தாழ்வு பகுதிக்கும் பூமியில் உள்ள தாழ்வு பகுதிக்கும் ஹம்சத்தல்லத்தி தலில் குல்லியத்தை மேட்டு பகுதியை அடுத்து இருக்கிற பள்ளப்பகுதிக்கும் கைபன் கைப் என்று சொல்வார்கள். மேட்டு பகுதியை அடுத்து இருக்கிற பள்ளப்பகுதி, மேட்டு பகுதியை அடுத்து இருக்கிற பள்ளப்பகுதி, மறைவு பகுதி இருக்குல்ல, வேறு பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது பேசுறது தெரியும். ஹம்சத்தல்லத்தி தலில் குல்லியத்தை மேட்டு பகுதியை அடுத்திருக்கின்ற பள்ளப்பகுதிக்கும் கைபு என்று சொல்வார்கள். அப்ப கைபுனா மறைவானதுன்னு அர்த்தம். சரி, இப்ப காப யகீபு கைபுங்கிறது மஸ்தரு, காப யகீபு கைபுங்கிறது மஸ்தர்னு சொல்லலாம். அது சிபத்து முஷப்பான்னு சொல்லலாமா? எப்படின்னு சொல்லலாம்?
விளங்குதானு கேட்டேன். கைபுன்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? கைபுடைய அசல் எப்படி இருந்துச்சான்? கைபுன்னு இருந்துச்சு. 2 ஏ வந்ததுனால 2ஐயும் ஒன்று அழுத்தி கைபுன்னு ஆக்கியாச்சு. கைபுன்னு சொல்றது கஷ்டமா இருந்தது. கைபு வசுப்பு தானே அது. சிபத்து முஷப்பா. என்னது அது? சிபத்து முஷப்பா. விளங்குதா? கைபு அசல்ல கைபுன்னு இருந்துச்சு. கைபத்தான் என்ன ஆக்கியாச்சு? 2 ஏயில ஒரு அழுத்தி கைபுன்னு ஆக்கியாச்சு. அதுவும் சொல்ல கஷ்டமா இருக்குன்னு கைபு ஆக்கிட்ட. வசுப்பு சிபத்து முஷப்பா. அதான் சொல்றாங்க. அப்ப மஸ்தர்னு சொல்லலாம் அல்லது ஃபைஈல். அப்படித்தானே பாருங்க. ஃபைஈல்ங்கிறது ஃபைஈல்னு இருந்துச்சு அசல்ல. விளங்குதா? குஃபிஃப அந்த ஃபைஈல்ங்கிறத என்னவாக்கிட்டோம்? ஆமா, அந்த ஃபைஈல்ங்கிறத என்னவாக்கிட்டோம்? ஃபைஈல் இருந்துச்சு. அந்த என்னவாக்கியது அத ஏயா மாத்தி ஏயில இதெல்லாம் செஞ்சு என்ன இருக்கு? கைபுங்கிற மாதிரி என்ன செஞ்சு இருந்துச்சு. விளங்குச்சா? அதை லேசாக்கி என்ன ஆக்கிட்டோமா? குஃபிஃபை லேசாக்கப்பட்டுச்சு. கைபுன்னு ஆயிடுச்சு. ரைட்டா? எது மாதிரி? கையில்ங்கிற மாதிரி. அது ஒரு ராஜா பேரான். கையில்ங்கிறத என்ன ஆக்கியாச்சு? கையில்னு ஆக்கியாச்சு. கையில்னு இருந்துச்சுப்பா. ஒரு முல்க், ஒரு ராஜா பேர் அது, மலிக்கு. அதை கையில்னு ஆக்கிட்டோம். ரைட்டா? அது மாதிரி இங்கே இருந்துச்சாச்சு. கைபுன்னு இருந்துச்சு. கைபுன்னு ஆக்கி அந்த கைபாக்கியாச்சு. சிபத்து முஷப்பா. மறைவான விஷயங்களை வழங்குவார்கள். ஈமான் கொள்வார்களே அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அது என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். வல் முராது பிஹி கைப் என்பதை கொண்டு நோக்கம் அல் ஹஃபியுல்லதி லா யுத்ரிகுல் இஸ்ஸு, அறிவதை விளங்கிக் கொள்ளாதே, வலா இக்ததீஹி பதாகத் நம்புவாங்க, ஈமான் கொள்வாங்க. விளங்குதா? வல் முராது பிஹி கைப் என்பதை கொண்டு நோக்கம் அல் ஹஃபியுல்லதி லா யுத்ரிகுல் இஸ்ஸு, அறிவதை விளங்கிக் கொள்ளாதே, வலா இக்ததீஹி பதாகத்துல் அக்ல், சாதாரண அறிவு தேடவும் செய்யாதே. அப்படிப்பட்ட மறைவான விஷயங்களா இருக்கு. சாதாரணமான அறிவாலாம் புரிஞ்சுக்கிட முடியாது. சாதாரணமான அறிவால என்ன செய்ய முடியாது? அதை புரியுறதுக்கு ஒரு அறிவு வேணும். விளங்குதப்பா? அதுதான் கைபு. இந்த கைபு கிஸ்மானி 2 பங்கா இருக்கும். கைபாகிறது கிஸ்மானி 2 பங்கா இருக்கும். அந்த கைபானது கிஸ்மானி 2 பங்கா இருக்கும். கிஸ்முன் ஒரு பங்கு லா தலீல அலை, அதற்கு ஆதாரமே இருக்காது. அதுக்கு என்ன கிடையாது? அந்த கைபான விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்காது. தெரிஞ்சனப்பா? 2 பங்கு இருக்கு. அதுல ஒண்ணுக்கு லா தலீல அலை கிஸ்முன், ஒரு பங்கு லா தலீல அலை, அது மீது ஆதாரம் இருக்காது. வவ்வல் மானாபி கௌலிஹி தஆலா வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹுங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கூட அதான் நோக்கம். விளங்குதுப்பா? இந்தஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இருக்கிறது மஃபாத்திஹுல் கைபி, மறைவின் திறவுகோல்கள், மறைவின் சாவிகள் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா, அந்த மறைவான விஷயங்களை விளங்க மாட்டான். இல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர. அந்த மறைவான விஷயங்கள் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். விளங்குதா? மஃபாத்திஹுல் கைப், மறைவான விஷயங்கள். இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடந்தா என்னன்னா சில விஷயங்கள் நினைக்கிறோம்ல. அவங்க ஏன் மூத்தாயிட்டாங்க, சிலவங்களை மூத்தாயிட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல. நபி ஸல்லல்லாஹு ஆம்பளை பிள்ளையெல்லாம் மூத்தாயிட்டாங்க. ஏன் அழகா ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கலாமே? விளங்குதான்னு கேட்டேன். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் மூத்தாக்கலாம்? ரசூல் நம்முடைய வாரிசுகள் கியாமத் நாள் வரை இருக்கணுமே. அது பெண் பிள்ளைகளின் மூலமா இருக்குது. சாதாத்துமார்கள் கியாமத் நாள் வரை இருக்குதானே செய்யறாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை. ஆயிஷா நாய்க்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கலாம்ல. அப்படித்தானப்பா? ஆயிஷா நாய் சின்னவங்க தானே, அவங்களுக்கு ஒரு அழகா ஒரு குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு குழந்தையே அல்லாஹ் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாது. அது மேராஜில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். வஹா இலா அப்தி மா வஹா, எது எல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிட்டான். அபு தாலிபு 8 வயசுல இருந்து வளர்த்தாருல, அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஹிதாயத்தை கொடுக்கல?
கேட்டேன். அது அல்லாவுக்கு வெளிச்சம், அதுலாம் நம்ம போய் பேசக்கூடாது. விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தகப்பனாரை ஏன் மூத்தாக்கினான்? 5 வயசுலேயே என் தாயை மூத்தாக்கினான், 6 வயசுலேயே. அதான் வச்சிருக்கலாம்ல. விளங்குதா? இதெல்லாம் கைப்பு, இதெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது. இது அது அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். அத்தபனி ரப்பி வஅஸன தஅதீபி கேட்டேன். அல்லாஹ் தஆலா அவனே எல்லா விஷயங்களையும் பொறுப்பேற்றுக்கிட்டான். அல்லாஹ் எனக்கு அழகான முறையிலே கல்வியை தந்தான். அத்தபனி ரப்பி வஅஸன தஅதீபி, எனக்கு அல்லாஹ் நல்ல ஞானத்தை தந்தான், இலக்கியத்தை கற்றுத்தந்தான். வஅஸன தஅதீபி, அழகிய முறையிலே இலக்கியங்களை கற்றுத்தந்தான். அவனே ஆசானாக இருந்து படிச்சு கொடுக்குறான் இலக்கியம். அத்தபனி ரப்பி இலக்கியம் நபாசில் வருத. அத்தபனி என்ன உலித்த வீணா நஷத்த பைனா ஐதீனா, எங்களுக்கு மத்தியிலே பிறந்தீர்கள், எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தீர்கள். அன்னாலக்க ஆதிகள் ஃபசாஹா, இந்த நாகரிகமான பேச்சு எங்கிருந்து நாயகமே உங்களுக்கு வந்தது. அத்தபனி ரப்பி வஅஸன தஅதீபி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலக்கியத்தை படிச்சு தந்தான், அழகிய முறையிலே படிச்சு தந்தான். எந்த பல்கலைக்கழகத்திலையுமே படிக்கல, படிச்சு தருது இந்த உலகத்தில் ஆளே இல்லை. அல்லாவே ஆசிரியனா இருந்து எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தான். எழுதுனப்பா. இன்னாகி நூஹன் லம்மா ஆதாவு சுக்குமு ஃபமஸஅபி யதிஹி அலல் இர்பால் ஃபஹரஜ மின்ஹு ஸம்ஸுன் வருதப்பா. வயசுல வருத. இன்னாகி நூஹன் லம்மா ஆதாவு சுக்குமு ஃபமஸஅபி யதிஹி அலல் இர்பால் ஃபஹரஜ மின்ஹு ஸம்ஸம். என்னுடைய சகோதரர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எலி தொல்லை தந்த போது மஸஅபி யதிஹி இர்பால், சிங்கத்தின் நெத்தியை தடவினார்கள். ஃபஹரஜ மின்ஹு ஸம்ஸம், அதிலிருந்து பூச்சை வெளியாகுது. என்னது? பூனை வெளியாகுச்சு. வெளியாகி எலியை உள்ள க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதுல வருதப்பா. யாருக்குமே இதுக்கு அர்த்தம் தெரியல. இருபால்னா என்ன, சுக்குமுன்னா என்ன, சம்சம்னா என்ன, ஒருத்தருக்கும் விளங்கலை. அதுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. உலித்த ஃபீனா வ நஷஅத பைனா ஐதீனா, எங்களுக்கு மத்தியிலே பிறந்தீர்கள், எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தீர்கள். அன்னாலக்க ஆதியில் ஃபசாஹா, இந்த நாகரிகமான பேச்சு எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? அப்பதான் சொல்றாங்க அத்தபனி ரப்பி வஅஸன தஅதீபி, அல்லாஹ் எனக்கு இந்த இலக்கியத்தை படித்து தந்தான், அழகிய முறையில் படித்து தந்தாங்கிறாங்க. நபாயிஸ்ல வருதுல பார்த்து சம்பவம். அமல் இர்பால். அப்போ ஏன் அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைகளை மூத்தாக்குனா? ஏன் ஆயிஷா நாய்க்கு பிள்ளையை தரல? அபு தாலிப்க்கு ஏன் இதாயத்தை கொடுக்கல? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாதாங்க. அதுக்கு யாருக்கும் அது விளங்காது. அது எழுதுனப்பா. கிஸ்மு, இன்னொரு பங்கு நுசிப அலைஹி தலீலுன், அதன் மீது ஆதாரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். கீழே போட்டிருக்கு பாரு. தலீலுன் அக்கலியும் நக்கலியும், அக்கலியத்தான தலீல் நக்கலியத்தான தலீல் இருக்கும். சாணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான்ங்கிறதை போல அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறானே இல்லையா? ஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். அப்படிதானங்க? ஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன், ஒவ்வொரு வஸ்துவிலேயும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அன்னஹு வாஹிதுன், அவன் ஏகன் என்று. இந்த பெஞ்சை பார்க்கிறோம், இந்த பெஞ்சை உண்டாக்கிய ஒருத்தன் இருக்கிறான். பில்டிங்கை பார்க்கிறோம், இந்த பில்டிங்கை கட்டின ஒருத்தன் இருக்கிறான். விளங்குதப்பா? ஒரு சாப்பாடு சுவையா இருக்கு, யார் பாய் சமைச்சா? விளங்குதான்? ஜொக்க பார்த்து எம்பிட்டு அழகா இருக்கேன், இது எப்படி செஞ்ச ஒருத்தன் இருக்கத்தானே செய்யணும். அப்போ ஒவ்வொரு வஸ்துவையும் உண்டாக்கி ஒருவன் இருக்கும்போது, இந்த பரந்த வானம் பூமி, இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைச்ச ஒருத்தன் இருக்குதானே செய்யணும். சூரியன் கரெக்டா காலையில உதிக்குது, மாலையில மறையுது. ஏதாவது கோளாறு ஏற்படுதா? காலங்கள் கரெக்டா சுழண்டு கொண்டு இருக்கிறது, அது ஏதாவது கோளாறு ஏற்படுதப்பா? இன்னைக்கா காலை வராம இருக்குதா? மாலை வராம இருக்குதா? இரவு வராமல் இருக்கா? பகல் வராம இருக்குதா? சூரியன் கரெக்டா அந்த கோள்களிலே சுழண்டு கொண்டு இருக்கிறதே, ஏதாவது பிரச்சனை வருதா? அப்ப இதை ஒரு இயக்குனன் இருந்து இயக்கி கொண்டுதானே இருக்கிறான். அப்ப சாணி இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறது போல. ஏன்னா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அக்கலியத்தான ஆதாரம், அக்கலியத்தான ஆதாரம் இருக்குது. ரெண்டு அர்த்தம் வைக்கிறது. ரெண்டாவது பங்கு நுசிப அலைஹி தலீலுன் அக்கலியுன் அவ் நக்கலியுன், அக்கலியத்தான அறிவு சார்ந்த ஆதாரமோ அல்லது நக்கல் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருப்பாங்க, நக்கல் சார்ந்த ஆதாரமோ அதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். கசானிஇ, கர்த்தனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் என்பதை போல, சிவாத்தியனுடைய சிவத்துகளை போல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யறான். கஃபாரு அவேது நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அவன் சத்தாரு, நம்ம பாவங்களை எல்லாம் மூடி மறைக்கிறான். நம்ம பாவங்களை எல்லாம் வெளியாக்குனான்னு வைய,
நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்க. என்னடா இது இப்படிப்பட்ட ஆளா இருக்காரு, பெரிய ஜுப்பா தலைப்பாலம் கட்டிக்கிட்டு விளங்குதா இருக்க என்ன, நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம செய்யற சேட்டைகளை விளங்கிட்டாங்கன்னா அவைய மூடி மறைச்சிட்டான். என்னப்பா அல்லாஹ் மூடி மறைச்சு சத்தாருங்கிற அந்த சிபத்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரஸாக்கு எப்படி எப்படிலாம் ரிஸ்க்கு வருது, ரிஸ்க்கு தர்றான், சாப்பிட்றோமா இல்லையா? அல்லாஹ் நம்ம செய்யற பாவங்களெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு இருக்க அந்த சிபத்துக்கள்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குதே. அல்லாஹ்வுடைய சிபத்துகளை போல ஒல் யோமில் ஆகிர் மறுமை நாளை போல, மறுமைன்னு ஒன்று இருக்குல்ல, எப்போ வரும்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியான அடையாளங்கள்லாம் இருக்கு. அவ்வாலி என்ற கியாமனாவுடைய நிலைகளை போல, கியாமனால எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பான், அவன் யானப்சி யானப்சிங்குவான். அந்த நிலைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கல, ஹதீஸ்ல வந்திருக்கு. இந்த கியாம எப்போ வரும் அடையாளங்கள்லாம் இருக்குதா. ஃபாலத்தி உம்மத்தி ஹம்சா அஷர ஹசலத்தன் அல்லபிகள் பலாவு, ஒரு 15 அடையாளம் வந்து விட்டால் பலா வந்துடும், கியாமனால் வந்துடும் வருது. அந்த 15 அடையாளமும் வந்துருச்சு, அப்படிதானங்க? அதுல ஒன்று துல்லிமலி கைரி தீன், மார்க்கம் அல்லாததற்கு கல்வியை கற்கப்படுமையானால் துன்யாவை அடைவதற்கு, அல்லது துன்யாவினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமையானால், உக்ரிமர் ரஜுல் மகாபத்த ஷர்ரிஹி, ஒரு மனிதனை கண்ணியம் கொடுக்கறதுடைய கல்விக்காக வயதுக்காக கண்ணியம் கொடுக்கப்படும். உக்ரிமர் ரஜுல் மகாபத்த ஷர்ரிஹி, ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டால் அதெல்லாம் கியாம நாளுடைய அடையாளம். லுபிசல் ஹரீரு, வட்டாடை அணியப்படுமையானால், லுபிசல் ஷுரிபல் ஹம்ரு, ஹம்ரு குடிக்கப்படுமையானால், இதெல்லாம் கியாம நாளுடைய அடையாளம். 15 அடையாளம் இருக்கு. திருமிஷியில் வருதுப்பா மொழி. சரி வாங்க, அப்ப அந்த கியாமனாவுடைய அடையாளங்கள் இவைகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் தலீல் இருக்கு. நக்கலியத்தான தலீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எதை விட்டுருக்காங்க? வருத்தஃபாத்தில் அஸ்வாத்தில் மசாஜித், மஸ்ஜித்களிலே சத்தங்கள் உயர்ந்து விடுமே. ஏன்னா பள்ளியாசல ஒரே சத்தமாக தான் கிடக்கு, வெட்டி பேச்சு பேசப்படுது. அதெல்லாம் கியாமனுடைய அடையாளம் வருது. வல்அனா ஹாதியில் உம்மத்தி அவ்வலஹா, வல்அனா அவ்வலு ஹாதியில் உம்மத்தி ஆகிரஹா, வல்அனா ஆகிருல் ஹாதியில் உம்மத்தி அவ்வலஹா, வல்அனா ஆகிரு ஹாதியில் உம்மத்தி, இந்த சமுதாயத்தில் பின்னால் வந்தவர்கள் முன்னால் உள்ளவர்களை சபிப்பார்களே. ஆனால் அதெல்லாம் கியாமனாலுடைய அடையாளங்கிறாங்க செல்லாட்டு. இப்படி லஅன ஆகிரு ஹாதியில் உம்மா, இந்த சமுதாயத்தில் நேற்று வந்தவர்கள் எல்லாம் அவ்வலஹா முன்னால் உள்ளவர்களை இந்திப்பார்களே. ஆனால் இந்த கியாமனாலுடைய 15 அடையாளம் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் நக்கலியத்தான தலீல் வந்துருச்சு, விளங்குதப்பா? சரி, ஒவ்வொரு முராது பிஹி, இந்த ஆயத்தில் அதுதான் நோக்கம். இதுதான் எதற்கு தலீல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி மறைவான விஷயங்களை நம்புவார்கள். கியாமன்னு ஒன்று இருக்கு, கபர்ல எழுப்பப்படும், முன்கணிக்கிற வந்து கேள்வி கணக்கு கேட்பாங்க, நம்பியிருக்கமா இல்லையா? ஒவ்வொரு முராது பிஹி இந்த ஆயத்தில் அதுதான் நோக்கம். இதுதான் எதற்கெல்லாம் நக்கலியத்தான தலீல் இருக்கோ, விளங்குதான்னு கேட்ட அந்த மறைவான விஷயங்களை நம்புவார்கள். விளங்குதா? சரிங்க. இப்போ மறைவான விஷயங்களை நம்புவார்களேங்கிறது எப்போ? இதா ஜஅல்தஹு சிலத்தல் ஈமான், விளங்குதப்பா? இதா ஜஅல்தஹு ஈமானோட இந்த பில் கைபுங்கிறது சேரக்கூடியதா இருந்தால்தான். இந்த பில் கைப் எங்க கொண்டு தல்லுக்கு வைக்கணும்? யூமினூனங்கிறத கொண்டு தல்லுக்கு வச்சா தான் இந்த அர்த்தம். அவுகஅத்தஹு மௌகியல் மஃபூலி பிஹி, மஃபூல் பிஹி நிகழும் இடத்தில் நிகழ்த்தினால்தான் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். இங்க வந்து எங்க போய் தல்லுக்கு ஆகுதே? பில் கைபில் தான். பில் கைபுங்கிறது யூமினோட தானே தல்லுக்கு வருது, அப்பதான் அந்த அர்த்தம். விளங்குதுங்களா? வெயின் ஜஅல்தஹு, விளங்குதப்பா? மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அர்த்தம் வரும். ஆனால் வெயின் ஜஅல்தஹு ஹாலன், அந்த பில் கைபுங்கிறத ஹாலாவும் வைக்கலாமா? எப்படி வைக்கலாம்? உங்களை விட்டு மறைந்திருக்கிற நிலையிலே ஈமான் கொள்வார்களே முனாஃபிக்குகள், நேருக்கு நேரா இருக்கும்போது ஆமன்னாங்க வாணுவோம். இதா கலவு இலா ஷியாத்தீனையும் காலு இன்னாம் ஆக்கும், இன்னமா நான் முஸ்தகி ஒன்றுவான். அப்படித்தானே? உங்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையில் ஈமான் கொள்வார்களே, அந்த ஆளுடைய அர்த்தம் வச்சா அப்படி கிடையாது. விளங்குதப்பா? மறை எல்லாம் மறைவான விஷயங்களை நம்புவார்கள்னா அது மஃபூல் பியாக்குனா தான். யூமீனோட பில்கை பிய யூமீன்ல ஒன்று தல்லுக்கு வச்சா தான் அந்த அர்த்தம். ஆளுடைய அர்த்தம் வச்சுட்டோம்னு வைங்க, உங்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையிலே ஈமான் கொள்வார்களே. மூமின்களுக்கு மத்தியில் இருந்தாலும் செய்தான், நம்மளை விட்டு மறைஞ்சாலும் செய்தான், நபி ஸல்லல்லாஹு முன்னிலையில் இருந்தாலும் செய்தான்,
நபிசல்லா விட்டு மறுபடியும் நம்மளாம் மறைஞ்சுதான் இருக்கும். நபிசல்லாம பார்க்கவே இல்லை, சஹாபாக்களை பார்க்கவே இல்லை. நீ ஈமான் கொண்டு இருக்குமா இல்லையா? அவங்களையும் எடுக்கும், நம்மளையெல்லாம் எடுக்கும். நபிசல்லாவை விட்டு மறைந்திருக்கின்ற நிலைமையிலையும் ஈமான் கொள்வார்களே, நம்மளையெல்லாம் எடுக்கும் அது. அதான் சொல்லலாம், மீன் ஜால் தௌகு சொல்லுப்பா. அந்த பில் கைபி என்பதை ஆலன் ஆளாக ஆக்கினால் அல்லா தக்கதீரி முத்தலபிசீனப்பா, அது தீர்த்திக்கணும்பா. முல்தபிசீன் இருக்க மாதிரி இருக்கு. முத்தலபிசீன பில் கைபி, மறைவை கொண்டு சேர்ந்த நிலைமையிலையும் ஈமான் கொள்வார்களே, மறைந்திருக்கின்ற நிலைமையிலையும் ஈமான் கொள்வார்களே. முஸ்லிம்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி விட்டும் மறைந்திருக்கிற நிலைமையிலேயும் ஈமான் கொள்வார்களே, மறைவை கொண்டு சேர்த்த நிலைமையிலே ஈமான் கொள்வார்களே. நான் அர்த்தம் வருமா? முத்தலபிசீனேன்னு படிக்கணுமா? அப்போ கான இமானல் கைபத்தி வல் ஹஃபா, கைபத்து ஹஃபாவுடைய மானாவை கொண்டு அந்த கைபு பில் கைபுங்கிறது ஆயிரும். அப்ப அர்த்தம் என்ன? வல் மானா அன்னஹும் அவர்கள் யூமினூன ஈமான் கொள்வார்கள், காயிபீன அன்கும் சஹாபாக்களே உங்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்கள். உங்களை விட்டு தனிச்சு தனியாக போயிட்டு தான் நினைச்சுவாங்க, ஈமான் கொள்வாங்க. விளங்குதா? வல் மானா அன்னஹும் காயிபீன அன்கும், விளங்குதப்பா? அப்போ மானா எப்படி வரும்? ஆளுடைய அர்த்தம் கொடுத்தா வல் மானா அன்னஹும் யூமினூன காயிபீன அன்கும் உங்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்கள். மூமின்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி விட்டும் மறைந்திருக்கிற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்கள். லாக்கல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களை போன்ற அல்ல. அல்லதீன, எப்படிப்பட்ட முனாஃபிக்குகள்? இதா லக்குல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காரு ஆமன்னா ஆமன்னா என்று சொல்வார்கள். இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும், அவங்களுடைய ஷைத்தான்களான தலைவர்களின் பக்கம் சென்று விட்டால் காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். விளங்குதப்பா? அவங்கள கிண்டல் பண்றவங்க வாணுவோம். அந்த முனாஃபிக்கள் மாதிரி கிடையாது. முனாஃபிக்கள் ஆளை பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பான், ஆளை பார்க்கட்டா ஒரு மாதிரி நினைப்பான். விளங்குதா? அது மாதிரி இல்லை. மூமின்களே உங்களை விட்டவர்கள் மறைந்திருந்தாலும் என்ன செய்வாங்க? அவங்க மறைந்திருக்கிற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்களேன்னு அர்த்தம். அல்லது அவ் அனில் மூமணி பிகி, ஈமான் கொள்ளப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி விட்டு மறைந்திருந்தாலும் மறைந்திருக்கிற நிலைமையிலும் ஈமான் கொள்வார்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் மறைஞ்சிருக்கிறோம், அப்படிதானப்பா? நபி ஸல்லல்லாஹு மட்டும் என்ன செஞ்சிருக்கான்? மறைஞ்சுதான் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியம் தருவானாங்க. அவ் அனில் மூமணி பிகி, மூமன் படிக்கணும். அவில் மூமணி பிகி கேட்டேன். அவில் மூமணி பிகி, எந்த நபி ஸல்லல்லாஹு கொண்டு ஈமான் கொள்ளப்படுமோ அவர்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையிலையும், வனில் மூமணி பிகி, எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி விட்டு ஈமான் கொள்ளப்படுமோ, எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு ஈமான் கொள்ளப்படுமோ, மூமன் நம்ம மூமின், நபி ஸல்லல்லாஹு மூமன் ஈமான் கொள்ளப்படக்கூடியவர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்றோம்ல, மூமன் தான் நம்ம மூமின். அவில் அவ் அனில் மூமணி பிகி, எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு ஈமான் கொள்ளப்படுமோ அவர்களை விட்டு மறைந்திருக்கிற நிலைமையில என்ன செய்வாங்க? ஈமான் கொள்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர் வழிகாட்டுன்னு கொடுக்கணும். சரி, ஏன் லிமா ருவி அறிவிக்கப்பட்டிருப்பதினால் அன்னபன மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கால, சையதுனா இப்னு மசூத் அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பரையறாங்க. எப்படி? வல்லதி லா இலாஹ கைரு, எந்த அல்லாஹ்வை தவிர நாயன் இல்லையோ அவன் மீது ஆணை, மா ஆமன அஹதுன், யாரும் ஈமான் கொள்ளவில்லை, அஃதல மின் ஈமானின் பிகைபின், கைபை கொண்டு ஈமான் கொள்வதை விட சிறந்த முறையில் யாரும் ஈமான் கொள்ளல. கைபை கொண்டு நம்பணும். என்ன செய்யணும்? கைபை, மறைவான விஷயங்களை என்ன செய்யணும்? நம்பணும் என்று சொல்லி சும்மா கர ஆதியில் ஆயத்தை, இந்த ஆயத்தை தான் படிச்சு காமிச்சாங்க. அல்லதீன யூமினூன கைபின். விளங்குதா? அப்ப கைபா இருக்கும்போது ஈமான் கொள்ளணும். எப்படி? மா ஆமன அஹதுன் அஃதல மின் ஈமானின் பிகைபின், கைபா இருக்கும்போது ஈமான் கொள்ளக்கூடியவரோட சிறந்த முறையிலே யாரும் ஈமான் கொள்ளவில்லை. மறைவா இருக்கிற நிலைமையில ஈமான் கொள்ளணும். தனிமையில இருக்கும்போது அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் என்ன பார்க்கறான்? யாரும் பார்க்கறாங்க? யார் பார்க்கறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பார்க்கறான்? நான் தப்பு செய்ய மாட்டேன்னு இருக்கணும். சும்மா கர ஆதியில் ஆயா, பிறகு யூமினூன பில் கைபிங்கிற ஆயத்தை படிச்சு காமிச்சாங்க. மறைவா இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பணும். எல்லாருக்கும் மத்தியில தான் அழுவுமே. என்ன தனிமையில் இருக்கும்போது அழுகணும். அவங்களுக்கு அரிசியுடைய நிழல் கிடைக்கும்னு வருது. வக்கீல சொல்லப்படுகிறது அல் முராது பில் கைப், கைபை கொண்டு நம்புறதுன்னா கல்பால் நம்புறதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்களாம். வா யூமினூன பில் கைபின்னு என்ன அர்த்தம்? கல்பை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்று அர்த்தம் வைக்கிறாங்க. வக்கீல அது கீழ்கருத்து. அல் முராது பில் கைப், கைப் என்பதை கொண்டு நோக்கல் கல்பு, கல்பு கல்பு மறைஞ்சு தானே இருக்குது. வல் மஅனா யூமினூன பி குலூபிஹிம், கல்புகளை கொண்டு ஈமான் கொள்வார்களே.
கல்புகளை கொண்டு ஈமான் கொள்வார்களே. லா கமன் ஒருவரை போன்றல்ல, யகூலுன பி அஃப்வாஹிஹிம் வாய்களை கொண்டு கிளிய பேசுவாங்க, மா லைஸ ஃபீ குலூபிஹிம் உள்ளங்களில் இல்லாததை வாய்களை கொண்டு பேசுவார்களே அவர்களை போன்று அல்லாமல் கல்புகளை கொண்டு ஈமான் கொள்வார்களே அர்த்தம் வைக்கிறது. எடுத்தனப்பா. அப்போ பல் பாவு விளங்குதுங்களங்க. பாவாகிறது அது நம்பல் முந்தினதின் பிரகாரம் முத்தேத்தி யூமினூன பில் கைபி இப்பா முத்தேத்தியாக்க வந்திருக்கு. இப்பா மறைவான விஷயங்களை நம்புவார்கள் சொன்னோம்லப்பா. முதல் அர்த்தம் அது முத்தேத்தியாக்க வந்திருக்கு பாவு. ஏட்டா மறைவான விஷயங்களை நம்புவார்கள் போது பாவுல லப்பல் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் சொன்னோம்ல. அப்போ அந்த நீ தயதியத்தி முத்தேத்தியாக்க வந்திருக்கிறது. வலசானி இரண்டாம் ஹாலுடைய அர்த்தம் வச்சோம்ல. அப்பலில் முசாஹபத்தி அது முசாஹபத்துடைய அர்த்தம். அவங்களுமோ உங்களை விட்டும் ஆமா என்ன இருக்குது இருந்த நிலைமையிலே முசாஹபத் விளங்குதுப்பா. வல சாலிசி மூணாம் கல்வியை கொண்டு ஈமான் கொள்வார்கள் சொன்னோம்ல. அபலில் ஆழத்து எதுக்காண்டியா இருக்கு? அது ஆழத்துக்குள்ளது. கல்வி கொண்டு ஈமான் கொள்வார்கள். ஆழத்து அது ஒரு கருவி தானே. சரி, அடுத்து யுகீமூன ஸலாத்த விளங்குதா? தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. யுகீமூனவுக்கு 3 அர்த்தம் கொடுக்குறாங்கங்க, குறிச்சிக்கங்க. யுஅத்திலூன அர்கானஹா அதனுடைய ருக்குன்களை பேணுதலாக ஒழுங்காக செய்வார்களேன்னு அர்த்தம். யுகீமூன ஸலாத்துக்கு என்ன அர்த்தம்? 4 அர்த்தம். முதல் அர்த்தம் யுஅத்திலூன அர்கானஹா அதனுடைய ருக்குன்களை எல்லாம் முறையாக செய்வார்களே. யஹ்ஃபதூன அலைஹாலத்தில் பேணுதலாக இருப்பார்களேன்னு அர்த்தம். யுஅத்திலூன அர்கானஹா வ யஹ்ஃபதூனஹா அதனுடைய ருக்குன்களை எல்லாம் என்ன செய்வாங்க? சரியாக செய்வார்கள், பேணுதலாக செய்வார்களேன்னு ஒரு அர்த்தம். எழுதிடாத. இரண்டாவது யுஆலிபூன அலைஹா அது தொழுகையில் நியமமாக இருப்பார்களே. ஒரு நாளைக்கு தொழுதுட்டு 9 நாளைக்கு விடுறது இல்லை. யுஆலிபூன அலைஹா விளங்குதா? யுஆலிபூன அலைஹா அந்த தொழுகையில் முஆலபத்தா இருப்பார்களே, நியமமாக இருப்பார்களே. விளங்குதா? யுஆலிபூன அலைஹா அந்த தொழுகையில் என்ன செய்வாங்களே, நியமமாக இருப்பார்களே. யுகீமூன ஸலாத்த என்ன அர்த்தம்? யுஆலிபூன அலைஹா அந்த தொழுகையை என்ன செய்வாங்க? நியமமாக தொழுவார்களே என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம். மூணாவது யத்தஷம்மரூன லி அதாயிகா தொழுகையை நிலைநிறுத்து இதான் கேட்டேன். தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு மூணாவது யத்தஷம்மரூன லி அதாயிகா இந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு உற்சாகமா இருப்பார்களே. உற்சாகமா தொழுவணும். சோம்பேறி மாதிரி சொல்லக்கூடாது. இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி சொல்லக்கூடாது. யத்தஷம்மரூன லி அதாயிகா சாயி ஷம்மிரு வலாத்த ஜல்தா கீரல் மோ தீஃப நிசியா நூகுத லாலும் முபீனு வருதப்பா. சாயி ஷம்மிர் நண்பா நீ உஷாராயிரு, தயாராவு. சாயி ஷம்மிர் வலாத்த ஜல் தாக்கிரல் மௌத்தை நினைத்து கொண்டே இரு. இப்போ நிசியானுவதை மறப்பது தலாலும் முபீனும் பகிரங்கமான வழிகேடு. மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஷம்மிர் தயாராகு. அது இருந்து யத்தஷம்மரூன லி அதாயிகா தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு உற்சாகமாக இருப்பார்களே. மூணாவது அர்த்தம். நாலாவது யுஅத்தூனஹா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவார்களே. அதா செய்யறது, கலா வாங்க கூடாது. யுஅத்தூனஹா தொழுகையை அதா செய்வார்களே. குறிப்பிட்ட பக்கத்தில் தொழுதா அதான், நேரம் தப்பி தொழுதா கதா. இப்படி 4 அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்படி விளாசுறாங்க பாரு. விளங்குதா? யுகீமூன ஸலாத்த யுஅத்திலூன அர்கானஹா அதனுடைய ருக்குன்களை எல்லாம் சரியாக செய்வார்களே. யஹ்ஃபதூனஹா அதை பேணுதலாக தொழுவார்களே. தொழுகையினுடைய செயல்களிலே பிழையா இருக்க மாதிரி இருக்கே, திருத்திக்கப்பா. விளங்குதா? அதை பேணுதலாக தொழுவார்கள். ஏதோ திருத்த திருத்திங்கிறத சொல்றேன். தொழுகையினுடைய செயல்களிலே எந்த தவறும் நிகழ்வதை விட்டும் பேணுதலாக இருப்பார்கள், தொழுவார்களே, சரியான முறையிலே தொழுவார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழிகாட்டு. அப்போ எப்படி செய்யணும்? தப்பு தண்டாக்கள்லாம் தொழுவையில் வந்துடக்கூடாது. முறையாக தொழுவார்களே. இது எதில இருந்து வந்து மீன் அக்காமல் ஊதவில இருந்து வந்துச்சான். இதா கப்பமஹு அக்காமல் ஊதே என்று சொல்வார்கள். இதா கப்பமஹு குச்சியை நேராக நிறுத்தினார். குச்சியை நேராக நட்டினா என்ன சொல்லுவாங்களாம்?
அகாமல் ஊதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தொழுகையே நல்ல கோணல் மாணல் இல்லாமல் தொழுவணும், முறையாக தொழுவணும். மீன் அக்காமல் ஊதிலிருந்து வந்துச்சான். அகாமல் ஊதுன்னா குச்சியை நேராக நிறுத்தினான், குச்சியை நேராக நிறுத்தினது அதுக்கு சொல்றோம். மீன் அக்காமல் ஊதையிலிருந்து வந்தது. அக்காமல் ஊதை என்று சொல்வார்கள். இதா கப்பமகு, குச்சியை சரியாக நேராக கோணல் இல்லாமல் நிறுத்தினால் அக்காமல் ஊதை என்று சொல்வார்கள். இதிலிருந்து வந்துச்சு. சரிதானப்பா? அப்போ முறையாக நேர்மையாக பேணுதலாக தப்பு தண்டாக்கள் நிகழாமல் தொழுவார்களேன்னு அர்த்தம். ரைட்டா? அல்லது வாதிபூன அலிகா, அந்த தொழுகையில் நியமமாக தொழுவார்களே, ஒரு நாள் தொழுதுட்டு 9 நாள் விடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாதிபூன அலிகா மாலபத்தா இருக்கணும். மாலபத்து தரிசி இருந்தாலே என்ன செய்யும்? கல்வி ஞானங்கள் வரும். ஒரு நாளைக்கு பாடத்துக்கு போயிட்டு 9 நாளைக்கு போகாம இருக்கக்கூடாது. வாதிபூன அலிகா, தொழுகையில் நியமமாக இருப்பார்களே, நியமமாக தொழுவார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழிகாட்டும். இது மீன் காமத்தி சூக், காமத்தி சூக்கு என்பது வந்துதான் இருக்கும். எதுலேருந்து வந்துச்சு? காமத்தி சூக்குனா பஜார் ஒழுங்காக நடந்தது, நியமமாக நடந்தது. ஒரு கடை எப்பொழுதும் திறந்துருச்சு, அந்த கடையை நம்ம போவாங்க. சிலவன் ஒரு நாளைக்கு தரப்போ 9 நாளைக்கு மூடி போட்டுருவான், அப்படிதானே? அப்போ யாரும் அந்த கடைக்கு வரமாட்டாங்க, பிசினஸ் நல்லா நடக்காது. எப்போ போனாலும் அந்த கடையை நம்பி போகலான்னு அந்த கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும். இது காமத்தி சூக், பஜார் செவ்வையாக நடந்தது என்பதிலிருந்து வந்தது. இதா நஃபகத்த, சரியான முறையில் இந்த கடையை நீ நடத்தினால், வக்கம்தகா, சரியான முறையிலே நிர்வாகம் செய்தால், காமத்தி சூக் என்று சொல்வார்களே, அதிலிருந்து வந்தது. இதா ஜஅல்தஹு, இதா ஜஅல்தஹா, நீ ஆக்கினால், நாஃபிகத்தன், லாபம் தரக்கூடியதாக ஆக்கினால், அந்த பஜாரை லாபம் ஒழுங்கா நீ பஜாரை நடத்தினா தானே, கடையை திறந்து வச்சா தானே அங்கே லாபம் கிடைக்கும். இதா ஜஅல்தஹா நாஃபிகத்தன், லாபம் தரக்கூடியதாக அந்த பஜாரை நீ ஆக்கினால், சொல்லுப்பா, காமத்தி சூக் என்று சொல்வார்களே, அதிலிருந்து வந்ததா இருக்கும். அதில் ஒரு கவிஞர் சொல்கிறார், அகாமத்து கசாலா சூக்கல் இராபி அகலில் இராக்கைனி அவுலன் கமீதா. சூப்பர் கவி. கசாலான்னு ஒரு பொம்பளை, கசாலான்னு ஒரு வீரமான பொம்பளை. அந்த பொம்பளையினுடைய கணவர் பேரு ஷபீப் இப்னு ஹாரிஜியா. இதான் எழுதிடாத, ஷபீப் இப்னு ஹாரிஜி. என்னது? கசாலா அன்னு ஒரு பொம்பளை, அவருடைய கணவர் பேரு ஷபீப் இப்னு ஹாரிஜி. அந்த கணவனை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொண்டுட்டான். அல்சவ் மா கத்தல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்ததை கணக்கிட்டார்கள். பலக மியத் அல்ஃபி வ இஸ்ரீன அல்ஃபா, 1,20,000 எத்திச்சான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எத்தனை கொலை செஞ்சானா? அல்லாஹ் சுப்ஹானஹு 1,24,000 நபிமார்கள் எல்லாம் அனுப்பி வச்சான். இவன் 1,20,000 ஆளுகளை கொண்டிருக்கான். யாரு? அப்படி வருது ஹதீஸ்ல. அல்சவ் மா கத்தல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்ததை கணக்கிட்டார்கள். பலக மியத் அல்ஃபின் வ இஸ்ரீன அல்ஃபா, 1,20,000 எத்திச்சான். 1,20,000 கொலை செஞ்சிருக்கான். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவன் தான் கொலை செஞ்சான். ஷபீப் இப்னு ஹாரிஜிங்கிற கணவரை, ரசாலாவுடைய பெண்மணியினுடைய கணவரை கொலை செஞ்சிட்டான். அந்த பொம்பளை வீரமான பொம்பளை உடலை 1 வருஷம் அவனை விரட்டுச்சான். தொடர்ந்து நடந்துச்சு. தோத்து ஓடியே போயிட்டான். யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஒரு பொம்பளைனாலும் தாக்கு பிடிக்க முடியல, ஒரு பொம்பளை நினைச்ச முடியல. அதைத்தான் ஒரு கவிஞர் படிக்கிறாரு. அகாமத்து கசாலா, கசாலா என்ற பெண்மணி தொடர்ந்து நடத்தினாள். சூக்கல் இராப், யுத்தம் என்ற பஜாரை நடத்தினாள். ஒரு இலக்கியமா சொல்றாங்க. சூக்கல் இராபி, யுத்தம் என்ற பஜாரை தொடர்ந்து நடத்தினாள். அகலில் இராக்கை, கூபாவாசிகளுக்கும் பரஸ்ராவாசிகளுக்காக வேண்டி யுத்தம் என்ற பஜாரை தொடர்ந்து கசாலா என்ற பெண் நடத்தினாள். அவுலன் கமீதா, முழுமையாக ஒரு ஆண்டு நடத்தினாள். முழுமையா 1 வருஷம் யுத்தம் செஞ்சு அவனை விரட்டிட்டான். விளங்குதுப்பா? எவ்வளவு? 1 வருஷம் நடத்தினாலாம் யுத்தம். கீழே போட்டுக்கல, முலாரபத். ஆமா, சூக்கல் இராப்னு யுத்தம் என்ற பஜாரை 1 வருஷம் நடத்தினாள். அப்போ 1 வருஷம் சண்டை நடத்தினாலும் அர்த்தம். அவுலன் கமீதா, முழுமையாக 1 ஆண்டு கூபாவாசிகளுக்காக வேண்டியும் பசராவாசிகளுக்காக வேண்டியும் நடத்தினாள். இராக்கை, அகலில் இராக்கை. இப்போ அகாமத்துக்கு என்ன அர்த்தம்? வாலபத்துடைய அர்த்தம். அகாமத்து வாலபத்து, தொடர்படியாக நடத்தினாள். அது மாதிரி வாதிபூன அலிகா, தொழுகையை நியமமாக தொழுவார்களே. இன்னும் இந்த தொழுகை
இதா ஊஃபித அலைஹா, இன்னொரு விஷயம் சொல்லு, இன்னொரு விஷயம், இதா ஊஃபித அலைஹா, இந்த தொழுகையை பேணுதலாக தொழப்பட்டால், காணத் அந்த தொழுகை நாஃபி கில்லதி யுருகபு ஃபீ, அதிலே ஆசை கொள்ளப்படக்கூடிய லாபம் தரக்கூடியதை போன்று ஆகிவிடும். அதிலே ஆசை கொள்ளப்படக்கூடிய ரகிபு குரு ஃபீ வந்தா விரும்பினான்னு அர்த்தம். காணத்துக்கு நாஃபி கில்லதி யுருகபு ஃபீஹி, ஃபீஹின்னு பிறகு ரகிபுக்கு பிறகு அதிலே ஆசை கொள்ளப்படக்கூடிய லாபம் தரக்கூடியதை போன்று ஆகிவிடும். நியமமா ஒருத்தர் தொழுதுதான் பேணுதலா, அதிலே ஆசை கொள்ளப்படக்கூடிய லாபம் தரக்கூடியதை போன்று ஆகிவிடும். இதா உய்யாத்து, அந்த தொழுகையை வீணடிக்கப்பட்டால், காணத்து அந்த தொழுகை கல் காசிதில் மறுகூபி அணுகும், வெறுக்கப்படக்கூடிய நஷ்டத்தை தரக்கூடியதாக ஆகிவிடும். கல் காசிதின் அர்த்தம் நஷ்டத்தை தரக்கூடியதை போன்று ஆகிவிடும். கல் காசிதில் மறுகூபி அணுகும், வெறுக்கப்பட அணு வந்துருச்சு, வெறுக்கப்படக்கூடியதை நஷ்டத்தை தரக்கூடியதை போன்று அது ஆகிவிடும். அவ் எத்த சம்மருன அதாயிகா, அந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உற்சாகமாக இருப்பார்களே. எத்த சம்மருன்னு அர்த்தம் இருக்குல்ல, அவ் எத்த சம்மருன அலை அதாயிகா, தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உற்சாகமாக இருப்பார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு உற்சாகமாக இருப்பார்களே. மின்கைரி புத்தூரின், சோம்பேறியாக இல்லாமல், வலா தவானின், கஷ்டப்படாமல், காலதாமதம் செய்யாமல், சோம்பேறியாக இல்லாமல், சோர்வாக இல்லாமல், அதை நிலைநிறுத்துவதற்கு உற்சாகமாக உத்வேகமாக இருப்பார்களே. என்ன அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும், நேர்வழி காட்டும். இது எதுல இருந்து வந்துச்சு? மின் கௌலிஹிம் காமபில் அம்ரி வகாமஹு இருந்து வந்ததான். காமபில் அம்ரி, அந்த விஷயத்தை அவன் சரியாக செய்தான். வகாமஹு விளங்குதுப்பா, உற்சாகமா செயல்பட்டான். காமபில் அம்ரி வகாமஹு, உற்சாகமா அந்த காரியத்திலே செயல்பட்டான், அங்கிருந்து வந்தது. மின் கௌலிஹிம் காமபில் அம்ரி வகாமஹு, அந்த காரியத்தை சரியாக நிர்வாகம் செய்தான். இதா ஜத்தஃபீ, அதில் நல்ல முயற்சிப்பானையானால், பத்த ஜல்லதே, அதிலே உத்வேகமாக நடந்தால், பத்த ஜல்லதேன்னு நடந்தான், உத்வேகமாக நடந்தால், உற்சாகமாக நடந்தால், காமபில் அம்ரி அகாமகு என்று சொல்வார்களே, உடைய சொல்லி எடுக்கப்பட்டதா இருக்கும். அப்போ உற்சாகமாக தொழுதார்களே, உத்வேகமாக தொழுதார்களே, சுறுசுறுப்பாக தொழுதார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். நித்துகு, உற்சாகமாக தொழுவதற்கு ஆப்போசிட்டா இருக்கும். காத அனில் அம்ரி ஒத்த காத அங்கிறது, அந்த காரியத்தை விட்டு உட்கார்ந்துட்டான், இருந்துட்டான். தம்பி, நித்துகு காமபில் அம்ரி வகாமவுக்கு ஆப்போசிட் என்ன? காத அனில் அம்ரி, இந்த காரியத்தை விட்டு உட்கார்ந்துட்டான், காத இருந்துட்டான் அங்கிறது. ஐயோ அத்தூனகா, அதை முறையாக தொழுவார்களே, அந்தந்த நேரங்களிலே என்ன செய்வார்களே, தொழுவார்களே, அந்த அர்த்தம் வைக்கணுமா. அத்தூனகா, அதா செய்வார்களே. அப்பரான் அதாயிகா, தொழுகையை நிலைநிறுத்துவதை தொட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசம் பெற்றிருக்கிறான். இகாமத்தை கொண்டு வாசம் பெற்றிருக்கிறான். ஏன்? இஸ்திமாலியால் கியாம், தொழுகை கியாமின் மீது பொய்த்திருப்பதனாலே. தொழுகையில் ருக்கு இருக்கு, சுஜூத் இருக்கு, கியாம் இருக்கு, குஊத் இருக்கு, நாலும் இருக்குல்ல, அதுல கியாம சொல்லியிருக்கான். விளங்குதான் கேட்டேன். ஜுஸ்வ சொல்லி குள்ள நாடுறது, ஜுஸ்வ சொல்லி நின்று தொழுவார்களே வார்த்தை இருக்கு. தொழுகையை நின்று தொழுவார்களே, விளங்குதா? அப்ப அத்தூன அப்பர அந்த அதாயிகா, தொழுகையை நிலைநிறுத்துவதை தொட்டும் வாசகம் பெற்றிருக்கிறான். இகாமத் என்பதை கொண்டு வாசகம் பெற்றிருக்கிறான். இஸ்திமாலியால் கியாமி, தொழுகை கியாமின் மீது பொய்ந்திருப்பதினால். கமா அப்பர அன்கா, அந்த தொழுகையை தொட்டும் அல்லாஹ் வாசம் பெற்றிருப்பதை போல. குனூத், குனூத் என்றும், ஒரு ருக்கு என்றும், சுஜூதி சுஜூத் என்றும், தஸ்பீஹி தஸ்பீஹ் என்றும் வாசம் பெற்றிருப்பதை போல. கானத்து மினல் காணித்தீன், கானத்து மினல் குனூத்துங்கிற கானத்து மினல் காணித்தீன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழக்கூடியவர்களில் ஆயிருந்தார்கள். அப்ப குனூத்துன்னு சொல்லி தொழுகை நடப்படுது. குனூத் என்று சொல்லி கானத்து மினல் காணித்தீன் என்று வருது இல்ல. அடுத்து ருக்கூன் வாசம் பெறான், வர்க்கவும் ராக்கிங்கிறான், சல்லு மல் முசல்லின்னு அர்த்தம். தெரிஞ்சப்பா, சுஜூதுன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? எப்படி சொல்றான்? சுஜூதுன்னு சொல்றான். எப்படி? கும்மின சாஜிதின்கிறான், கும்மின சஜிதா செய்யக்குள்ள தொழக்குள்ள அவங்கன்னு அர்த்தம். தஸ்பீ சப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், மகத்தான ஒரு ரப்பினுடைய நாமத்தை கொண்டு தொழுகுங்கள். சப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், சப்பி என்ன இடத்துல தஸ்பீ தொழுகிறதுன்னு அர்த்தம். பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஆனால் அவர் தொழக்கூடியவர்கள் ஆகவில்லை என்றால், தஸ்பீ செய்யக்கூடியவர் தான் அர்த்தம். யூனுஸ் மீன் வைத்து தஸ்பீ தானே செஞ்சாங்க.
அப்படியே அங்க மீன் வயிற்றுல இருந்து தொழுதுருக்காங்கன்னு போட்டிருக்கு. விளங்குதா? பலவுலா அன்னவு காணவில் முசப்பிஹீன் லபிசபி பத்தினி இலா யூமி பாசுன்னு வருதுலப்பா. அது தொழுதுக்கிட்டாங்க, அல்லாவை கண்டுபட்டாங்க, அந்த அர்த்தம் இருக்குதான். சபி பிஸ்மி ரபிக்கெல்லாம் தொழுவதான். அப்ப ருக்கு சுஜூதுன்னு வர்ற மாதிரி, குனூத்துன்னு வர்ற மாதிரி கியாம சொல்லி எது நடப்பட்டிருக்கே? சலாத்து தான் நடப்பு. ஜுசுவை சொல்லி குள்ளு. ஆனாலும் எப்படி அர்த்தம் வச்சாலும் சரிதான். வல்ல அவ்வளவு அது ஒரு முந்தினதுதான் சரியான அர்த்தமா. எது அத்தியிலூன அருக்கானா அவ எப்போதுனான் இருக்குல்ல, பேணுதலா தொழுதாங்களேன்னு. வல்ல அவ்வளவு அது ஒரு முந்தின அர்த்தம் தான் சூப்பர் அர்த்தம், தெளிவான அர்த்தம். என்னால் அன்னவு அதுதான் அஷிகரு பிரபல்யமா இருக்கிறது. வீரல் ஹக்கீக்கத்தி ஹக்கீக்கத்தினுடைய அர்த்தத்தின் பக்கம் அக்கரபு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. அஃபியது ரொம்ப பயனளிக்கிறது. லம்முனிய தம்பீக உணர்த்தலை அது பொதிந்திருப்பதினால் அதுதான் ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்கும். எப்படி அல்ல அண்ணல் ஹக்கீக்கபில் மத, இது மதகினுடைய இடம் இல்ல. அல்ல அண்ணல் ஹக்கீக்கபில் மதகி மதகைக்கு தகுதியானவன், பாராட்டுக்கு தகுதியானவன் மண் ஒருவனா இருக்கும். ஆயிரத்த தொழுகையினுடைய வெளிரங்க சட்டங்களையும் பேணினானே. பரல்களில் இருந்தும் சுனனி சுன்னத்துகளில் இருந்தும் வெளிரங்க சட்டங்களையும் பேணினானே. ஒக்கூக்குகள் பாத்தினத்தை அந்தரங்க சட்டங்களையும் பேணினானே. ஒக்கூக்குகள் பாத்தினத்தை எடுத்தங்க அந்தரங்க ஹக்குகளையும் பேணினானே. அப்படிப்பட்டவன் தான் மதகினருக்கு தகுதியானவன். இது மதகினுடைய இடம் இல்ல. கல் குஷூஇ பயபக்தியை போல, இக்பாலி பி கல்பிஹி கல்புகளை கல்பை கொண்டு முன்னோக்குவதை போல, அலல்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது கல்பை கொண்டு முன்னோக்குவதை போல. விளங்குதப்பா? பயபக்தி விளங்குதப்பா? அந்தரங்க ஹக்குகளையும் நிலைநிறுத்தினா அவன் தான் புகழுக்கு தகுதியானவன். லல் முஸல்லூன் தொழக்கூடியவர்கள் கிடையாது. தொழுவக்கூடியவர்களை பத்தி இகளுக்கு சொல்றான். லல் முஸல்லூன் அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் சாஹூன் கொடும்போக்காக தொழுவார்களே, அப்படிப்பட்ட தொழக்கூடியவர்கள் அல்ல. வலிதாலிக்கு இதனால்தான் விக்கிரபி சியாக்கில் மதஹி பாராட்டினுடைய விஷயத்தில் வல் முகீமீன ஸலாத் என்று வருது. கேட்டப்பா? ஒவி முஐரிதி தம்பி இகளினுடைய இடத்தில் வயலுன் லில் முஸல்லீன் வருது. வயலுன் நாசம் லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு இருக்குன்னு வருது. அப்ப இகளை பற்றி பேசும்போது முஸல்லீன்கிறான், பாராட்டை பற்றி சொல்லும் போது முகீமீன ஸலாத்தேங்கிறான். தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. எழுதனப்பா வாகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.